வணக்கங்க. இன்னைக்கு ஈரல் சூப்பு வைக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து கல்லீரல் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் கல்லீரல். இதை வந்து இந்த மாதிரி திட்டமாக அரிஞ்சிக்குங்க. ஒரே ஒரு சூரட்டி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா இது குடல் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். அந்த சூரட்டி அரிஞ்சு இது கூட போட்டு இது என்ன செய்யணும், குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு இதை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூப்பு நான் செய்யும் போது என்னென்ன போடணும்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ஈரல் வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துருக்குறோம். இதை மூடி ஒரு 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சுப்போம். இப்போ சூப் பவுடர் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி போட்டு அதை கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பு தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் செவந்துச்சு. இப்போ இந்த குக்கரில் இருக்கிற சூப்பை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் தேவையான உப்புலாம் முதல்ல போட்டோம். உப்பு பத்தலாம் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையை இதில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த நுணுக்கி வச்சிருக்கிற சீரகம் மல்லித்தூளை இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். பாருங்க, ஈரல் சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ஈரல் சூப்பு வந்து ஈரலே முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. கருங்கருங்கன்னு முடி வளரும். ஈரல் கூட நீங்கள் புளிச்சக்கீரை கிடைச்சா சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் புளிச்சக்கீரை புளிக்குழம்பு சொல்லியிருக்கேன். அதுவும் சாப்பிடுங்க. நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் கிடைச்சா அதுவும் சாப்பிடுங்க. கருவேப்பிலை சாப்பிடுங்க. இதெல்லாம் முடிக்கு ரொம்ப நல்லது. இளநரை வராது, முடி கருங்கருன்னு வளரும். இந்த சூப்பை அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான ஒரு சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.